அப்படியே பறவை உலகத்தை பார்த்துட்டு இப்படியே வந்தால் திடீர்னு பார்த்தா இந்த ரூம்குள்ளே போங்கன்னாங்க. என்னான்னு போய் பார்த்தா உள்ள ஏசிங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி இங்கே உள்ள ஜாலியாக இருக்கலாம் ஏசியில். அங்கே பார்த்துட்டு அப்படியே பாருங்கள், இந்த மீனுக்கு பாருங்கள், அந்த இறைவன் கலர் அடித்து வச்சுருக்காரு பாருங்கள். அடே அப்பா, என்னென்ன கலர் அடிச்சிருக்காருன்னு எனக்கே தெரியலைங்க. பாருங்க, கண்ணாடி கலரில் மீன் இருக்குது. ஐயா அப்பா, அங்கே பாருங்கள் அந்த மண் பாருங்கள், அதே அந்த மீன் உணவு மாதிரியே மண் இருக்குது. அதே சாமி அப்பா, இந்த பாருங்கள், இதெல்லாம் பார்க்குறதுக்கு காண கண்கோடி வேணுங்க. டைம் போனதே தெரியலைங்க. இதுக்கு நாங்கள் மத்தியானம் தான் வந்தோம், ஒரு 12-12:30 மணி போல் தான் வந்தோம். எங்களுக்கு டைம் பத்தலைங்க. அருமையாக இருக்குதுங்க. அந்த டெக்கரேஷன்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜெல்லி பீஸ். இதெல்லாம் நம்ம எங்கெங்கே நேரில் பார்க்க முடியும்? சினிமாவில் தான் பார்த்துருப்போம், இல்லை கடலில் இருக்கிறத நம்ம ஒளிப்பதிவு பார்த்துருப்போம், செய்தியில் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், கண்ணு முன்னாடி அப்படியே அந்த தேசிய கொடியில் வர அந்த அசோக சக்கரம் மாதிரி அப்படியே விரிஞ்சு வருதுங்க. செம்ம டெக்கரேஷனாக பண்ணியிருக்காங்க ஜெல்லி பீஸு. இது பாருங்கள், இவர் நம்ம என்னமோ ஒரு இது ஒரு கார்ட்டூனில் வரும்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி சொன்னார். பாருங்க, இது என்னது இறால்னால் நம்ம நேரடியாகவே பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து தமிழக அரசுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்பேற்பட்ட ஒரு பறவைகள் பார்க்க வந்து இங்கே திருச்சியில் லேண்ட் பண்ணதுக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லணும். வாவ், என்னென்ன டெக்கரேஷனுங்க, செம்மையாக இருக்குதுங்க. பா, மீன் கலரை பாருங்க, அடடா, இன்னும் செத்த நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாமான்னு இருக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலரு. என்னங்க அது உள்ளார வச்சுருக்க டெக்கரேஷன், அதுக்கு மேலேங்க. அப்பா, இது என்னங்க மீன்? என்னமோ ஒன் சைடு மட்டும் இது இருக்குதுங்க, பெடல் இருக்குதுங்க, ஒன் சைடு வளவலன்னு இருக்குதுங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்குறதுக்குள்ளாரே நமக்கு மனசு வந்து மைண்ட் ப்ளோயிங் ஆயிடுது. வேறு எந்த நினப்புமே இருக்கிறது இல்லைங்க. அப்பா, இது அடுத்தது இந்த மீன் பாருங்க. அட்டி அப்பா, கத்தி மீன் மாதிரி. அட்டி சுவாமி, டடா அப்பா, ஒன்றும் முடியலைங்க. யா, அப்படியே நம்ம என்ன அப்படியே திகச்சு போய் நிற்கிறேங்க. வாவ் 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 வாவ். வாங்க, என்னென்ன கலர் பாருங்க. 7 கலராய் மாற்றி அடித்து வச்சுருக்காருங்க. அப்பா,